ஒரு பெரிய ஹெலிகாப்டரை ஒரு ட்ரோன் வந்து ஹெலிகாப்டராக மாறினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு டிசைன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இது வந்து ஒரு ட்ரோனை அப்படியே ஒரு ஹெலிகாப்டராக மாற்றணும்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு டிசைன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக்காக இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்னைடர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம பசங்களும் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இதனுடைய ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி நின்ன இடத்துல இருந்தே அப்படியே டேக் ஆஃப் ஆகுமா. அண்ட் இதனுடைய ஒரு ரேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 80+ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இன்டர்சிட்டிலாம் வந்து உங்களால் இதை ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டிலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போய் உங்களுடைய பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ எஸ், அப்படிப்பட்ட இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிளுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம்.